ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு படித்து முடித்தவை. மே மாத வாசிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இந்த சேனல் மூலயமா நான் படிக்கிற பல நல்ல புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். அது கூடவே நான் படிக்கிற புத்தகங்கள்லேருந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிற சில நல்ல தகவல்களையும் பகிர்ந்துக்குவேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. இப்போ வந்து சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 16,900 கிட்ட வந்துருச்சு. ஆக்சுவலாக அதை தாண்டிடுச்சு. 17,000 வர போகிறோம், ரீச் ஆக போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்காக. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கூட இருக்குது, பட் வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோஸ் போடாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டதுனால இப்போ மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ போக போக அது அப்படியே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த லாங் வீடியோஸ்க்கு தான் அதிகமாக வியூஸ் போகிறதே இல்லை. இட்ஸ் ஓகே, போக போக பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் வந்து ஷார்ட்ஸ் தான் எல்லாருக்குமே பிடிக்குது. அந்தளவுக்கு லாங் வீடியோஸ் பார்க்குற அளவுக்கு பேஷன்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான். பட் புத்தகம் வாசிக்கிறதன் மூலிமா அவங்களுக்கு அந்த ஒரு இது வந்து மாறும். குறுகிய அந்த கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கானது வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்து பார்த்து பார்த்து. ஸோ லாங் வீடியோஸும் வீக்லி ஒன்ஸ் போட்டுட்ருக்கேன் இல்லையா. போக போக நான் வந்து வீக்லி ட்வைஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதே போல் உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். எப்போவும் 1ஆம் தேதியெலாம் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த மாதம் வெற்றிகரமாக படித்து முடித்த ஒரு புத்தகம் எது தெரியுமா? உங்களுக்கே தெரியும், ஏன்னா ரொம்ப நாளாக இது வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. படித்து முடித்தவையில் கடல்புறா பாகம் 2. போன பார்ட் வந்து பாலூர் பெருந்துறை, அதில் ஃபுல்லாக இருக்கும் அந்த கதை. இது அதே மாதிரி வேறு ஒரு இடம், அக்ஷயமுனை தீவு, அதாவது ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம், அதில் வர ஒரு இடம் தான் இந்த அக்ஷயமுனை. இந்த புக்கில் நான் சொன்ன மாதிரி இங்கே மேப் முன்னாடியே காமிச்சிருக்கேனான்னு தெரில, இங்கே மேப் கொடுத்துருப்பாங்க. இந்த மேப் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மேப் கொடுத்தனால கொஞ்சம் ஈஸியாக போச்சு. அப்பப்போ எங்கே இருக்காங்க இவங்க அப்படின்னு பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இது இருக்கிறதுனால சரி இந்த கதை எங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ இந்த பார்ட் 2 ஃபுல்லாக எங்கே நடக்குதுன்னா ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தில் தான். அங்கே ஒரு இடம் அக்ஷயமுனை, அங்கே தான் ஃபுல்லாக நடக்குது. போன புக்கில் கடைசி கிளைமேக்ஸில் தான் சூடு பிடிச்சிச்சின்னு சொன்னேன் இல்லையா. மறுபடியும் இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் படுத்துருச்சு. ஒரு முக்கால்வாசி அப்படியே போணுச்சு, ஒரு மாதிரி அப்படியே மைல்டாக போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக இதுலேயும் அதே மாதிரி ஒரு கடைசி 50 பக்கங்களில் கதை சூடு பிடிச்சிருச்சு. விறுவிறுன்னு படித்தேன். ட்விஸ்ட்டு, பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு இருந்துச்சு. நான் அதை சுத்தமாக எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அவங்க அந்த ட்விஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நபரை பற்றி சொல்லிகிட்டே வருவாங்க. இவராக இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அது டோட்டலாக வேறு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க என்ன. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கதை சூடு பிடிச்சிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. முதல் பாகத்தில் வந்துட்டு வேறு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க, காஞ்சனா தேவின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து வேறு ஒரு ஹீரோயின் வராங்க. என்னது இது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இவர் வந்து இப்படி தான் பண்ணுறாரு. யமுனா ராணிலேயுமே 2 ஹீரோயின் வருவாங்க, இதுலேயும் அதே மாதிரி 2 ஹீரோயின். அதில் கூட பரவாயில்ல, யமுனா ராணியில் வந்துட்டு யாரை வந்து ஹீரோ லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். இதில் 2 பேருக்குமே தலைவர் வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது வந்து கொஞ்சம் பிடிக்கல. உனக்கு தான் அங்கே லவ்வர் இருக்காங்களா, அப்புறம் ஏன் திரும்பி இங்கே வந்து இந்த பொண்ணுகிட்ட நீ வந்துட்டு கடலை போட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த கதை ஃபுல்லாகவே அக்ஷயமுனையில் நடக்குது. அது ஒரு தீவு மாதிரி. அங்கே வந்து அந்த எரிமலை வரும், கடல் கரையில் தான் நிறையா விஷயம் நடக்கும். அங்கே இருக்கிற ஒரு அரண்மனை, அதை தனியாக ஒரு மாதிரி ஒருத்தர் வந்து அரசாண்டுட்டு இருப்பார் அந்த இடத்த. அது வந்து விஜய சாம்ராஜ்யத்தோட ஒரு இடம் தான், அதுக்குள்ளே வர்றது தான். இருந்தாலும் அவர் அங்கிட்டு தனியாக ஒரு மாதிரி இருப்பார். ஏன்னா அங்கே வந்து இந்த பூர்வ குடிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆதிக்கம் இருக்கும். அதை அவர் அந்த பகுதியை ஆண்டுட்டுருக்கிற படைத்தலைவரா யார், அவர் கோட்டை தலைவர், அவர் வந்து அவரோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருப்பார், நிறைய ஃப்ராடத்தனம்லாம் பண்ணிகிட்ருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இதில் அந்த கடைசி 50 பக்கங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா விறுவிறுன்னு போச்சு, நிறையா ஃபைட்டு நடக்கிற மாதிரி அது மாதிரிலாம் இருந்தது. ஆனால் ரொம்பலாம் டிஸ்கிரைப்லாம் இல்லை. ஃபைட்டுனா அது ஒரு மாதிரி வேறு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டால் தான் கொஞ்சம் ஜாலி ஆயிடுச்சு.
சரி, அடுத்த பாகம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது முடிச்சு அடுத்த நாளே அடுத்த பாகம் தொடங்கிட்டேன். அது வந்து 700 பக்கம். அது இன்னும் எத்தனை மாதம் வச்சுட்டு உட்காந்துருக்க போகிறேன்னு தெரியல. பட் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 3வது பாகம். இது கொஞ்சம் பல்க்கு. இதோட கதையே முடிஞ்சிடும். இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து போர் அடிக்கல. கடலில் போயிட்டுருக்கு கதை. ஸோ அது நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்துச்சு. நம்மளே அந்த கடலில் இருந்தால் எப்படி ஃபீல் ஆகும், கடல்லே ஒரு போர் நடக்குது அப்படிங்கும்போது அது செம்ம ஃபீலாக இருந்தது. பாகம் 2ல் கடைசியில் வந்துட்டு இந்த ஒரு கப்பலை வந்து ஹீரோ நிர்மாணிக்கிறார், உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். பழைய கப்பலை வந்து மாற்றி அமைச்சு ஒரு மாதிரி செட்டப் பண்ணுறாரு, போருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறாரு. அதுதான் கடல் புறா. ஸோ 3வது பாகத்தில் அந்த கடல் புறாவோட போர், கடல்லே அது போர் நடக்குது, அதை பார்க்குறோம். அது செம்மையாக இருந்தது. ஸோ 2 பாகத்திற்கு பிறகு 3வது பாகத்தில் வந்து நான் வந்து வர்த்து அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு சீன் செம்மையாக இருந்துச்சு. ஸோ மே மாதம் நான் பாகம் 2 முடிச்சிட்டேன். அடுத்தது ஜூனில் நான் பாகம் 3 முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். முடிப்பேன்னு நம்புகிறேன். இப்போ போயிட்டுருக்கிற மாதிரியே கதை போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சிருவேன். அடுத்ததாக ஒரு இங்கிலீஷ் புக் படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அது ரீட் பண்ணி முடிச்சுட்டேன். இது சின்ன பிள்ளைங்களுக்கான கதை தான். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வந்து இதை ரீட் பண்ணலாம். நல்லா இருந்தது. இது அந்த 2ஆம் உலகப் போர் அந்த டைமில் நடக்கிற மாதிரி இருக்குது இந்த கதை. அந்த டைமில் ஜூயிஷ் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி தான் இது. ஆன் மேரி அப்புறம் எலன், அவங்க 2 பேரும் தான் இதில் லீடு. எலனுக்கு தான் அந்த ப்ராப்ளம். ஆன் மேரி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எலனோட ஃபேமிலிக்கு வந்து ஆன் மேரியோட ஃபேமிலி சேர்ந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். படிக்க எனக்கு பிடிச்சிருந்தது. 2வது டைம் ரீட் பண்ணாலும் நான் என்ஜாய் பண்ணேன். திரும்பியும் ரீட் பண்ணாலும் நான் என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி வார்மான ஒரு ஃபீல்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்டோரி. கஷ்டமான விஷயங்கள் இருந்தாலும் எண்டிங் வந்து ரொம்ப நல்லாவே முடிச்சிருக்காங்க. ரைட்டிங்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுத்து படிக்க சொல்லலாம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. இதில் வர ஆன் மேரியும் எலனும் 10 years old. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஏஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 புக்ஸ் தான் நான் ரீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ இங்கிலீஷ் புக் முடிச்சிட்டதுனால அடுத்ததாக கரண்ட் ரீடில் திஸ் லாஸ்ட் கிஸ் இந்த புக் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த புக் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. முன்னாடி எப்போயோ செட்டாக வாங்கினேன். சரி, ஓகே, வேறு எதுவும் இல்லை, அதனால இதை படிப்போன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ரொமான்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி தான். இது எதை பற்றினா, ஆஃப்டர் த வர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஹார்ட் பிரேக் ஹவு டு யூ லவ் அகெயின் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மற்ற புக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அதனால் இதை எடுத்து நம்ம சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, உள்ளவங்க எழுதியிருக்கிற ரைட்டிங் ஸ்டைலே ரொம்ப 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 வித்தியாசமாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் படிக்க கதைக்குள்ளே போக போக எனக்கு பிடிச்சிருக்கு, படிக்க பிடிச்சிருக்கு. நிறைய புதுசாக வார்த்தைகள், ஒரு சில சென்டென்ஸ்லாம் படிக்கும்போது அதுக்கு பின்னாடி வேறு ஒரு அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதை நான் படிக்கிறத என்ஜாய் பண்ணுறேன். ஸோ இது இப்போ என்னோடய கரண்ட் ரீட். இன்னும் 2 கரண்ட் ரீட் இருக்குது. அது நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. போன மாதம் படித்து முடித்த வேலையை காமிச்சிருந்தேன். கடல் புறா படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் மற்றது எல்லாமே கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. Another My Tolstoy. ஆனால் இது கட்டுரை தொகுப்பு. கொஞ்சம் போரிங்காக இருக்குது எனக்கு. நான் கரெக்டான டைமில் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அப்பப்போ ஒவ்வொரு கட்டுரையும் எடுத்து படிச்சுட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஃபியூ பேஜஸ் முடிஞ்சிடும். பட் இது அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லாத காரணத்தினால் இத்தனை தடவையாகவே இந்த வீடியோவில் கரண்ட் ரீடாகவே வந்துட்டுருக்கு. பார்க்கலாம். அடுத்த மாதம் கண்டிப்பாக முடிச்சிருவேன். அதாவது ஜூனில் கண்டிப்பாக முடிச்சிருவேன். இன்னும் 2 daysலேயே இது ஃபினிஷ் ஆகிடும். இன்னொரு கரண்ட் ரீட் எதுவும் பார்த்துருப்பீங்க. பிறரிடம் சகஜமாக பேசுவது எப்படி. காலையில் ரீட் பண்ணுறேன் இல்லையா, இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். மிச்சம் இவ்வளோ இருக்குது. இந்த புக்குக்கு நான் வந்து 500 கொடுத்தேன். 499 புக்கோட ரேட்டு. பட் அதுக்கு இது ஒர்த் இல்லைன்ட்டு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய இதில் இருக்கிற ஐடியாஸ் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில ஐடியாஸ் வந்து ஓகே அப்படின்னு இருக்குது. ஸோ ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி இல்லை இந்த புத்தகம். இதில் இருக்கிற விஷயங்கள் எனக்கு ஓகே, இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோன்ற விஷயங்களை மட்டும் நான் அவங்க கூட அப்பப்போ ஒவ்வொரு வீடியோஸில் பகிர்ந்துக்கிறேன். மற்றபடி ஸோ இதுதான், இவ்வளோ புக்கு காட்டுறேன். ஆனால் இதில் நான் 2 தான் படித்து முடிச்சிருக்கேன். ஸோ தட்ஸ் இட். மே மாத வாசிப்புகளும்
என்னோட கரண்ட் ட்ரேடும் நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த மாதம், அதாவது ஆல்ரெடி ஆயிடுச்சு, அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஆயிடுச்சு. ஜூன் மாதம் முழுக்க கடல்புறா 3 ஆமாம் பாகம் 3 ஜூன் மாதம் முழு ஏன் அப்படி ரோல் ஆகுது, ஜூன் மாதம் முழுக்க கடல்புறா பாகம் 3 ஓடிடும். அதனால் அதுக்கப்புறம் தான் நான் மற்ற புக்கை பற்றி யோசிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா ஏதாவது கட்டுரை தொகுப்பு அந்த மாதிரி வேணால் படிக்கலாம். இப்போ எனதருமை டால்ஸ்டாய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்டுரை தொகுப்பு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கட்டுரை அந்த மாதிரி படிக்கலாம். அது கூட இன்னொரு விஷயம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறது என்னென்னா, இப்போ அடுத்தது கதைக்கலாம் சீரீஸும் திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் விட்டாச்சே அப்படின்ட்டு. ஏன்னா அது மூலியமாகவும் நிறைய புத்தக அறிமுகங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் மறுபடியும் அதை பற்றியும் நான் யோசிச்சுட்ருக்கேன். சீக்கிரமாகவே ஒரு ஷார்ட் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது ரிலேட்டடாக. நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, நிறையா ரிப்ளைஸ் கொடுத்துருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இன்னொரு அப்டேட் கொடுக்கட்டுமா நான் இந்த வீடியோவில்? என்னென்னா, என்னோட இன்னொரு சேனல் நான் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ இருக்கேன், மறுபடியும் ரன் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து சும்மா ஒரு ஃபன்னாக எனக்கு பிடிச்ச விஷயம் அதை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பார்த்து அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. பட் டோட்டலாக இதில் பார்க்குற ஆளுக்கும் அதில் பார்க்குற ஆளுக்கும் வேறு வேறு அப்படி தான் தோணும். பிகாஸ் அது என்னோடய ஹாபி, இன்ட்ரெஸ்ட், சம்திங் அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா அது வந்து எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அது பண்ணுறேன். மற்றவங்கள என்டர்டெயின் பண்ணுறது, மற்றவங்கள சிரிக்க வைக்கிறது, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பேசுகிறதன் மூலியமாகவோ, நம்மளோட ரியாக்ஷன்ஸ் மூலியமாகவோ அப்படி மற்றவங்கள என்டர்டெயின் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதில் நான் பண்ணுற விஷயம் அந்த மாதிரி ஏதாவது ஃபன்னியாக அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல்லையும் இன்னும் புதுசான சில சீரீஸ்லாம் நான் யோசித்து வச்சுருக்கேன். அதாவது புத்தகங்கள் மூலியமாக நான் ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டு அதை என்னோடய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னோடய லைஃப்பை நான் ஒரு மாதிரி மாற்றிருப்பேன்ல, அது எல்லாத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் உங்கள் லைஃப்பை பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான சீரீஸ்லாம் கூட அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதே போல் உங்களோட சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ சீக்கிரமாகவே நம்ம 20K வந்து தாண்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ யாராவது யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ நான் கிளம்பட்டுமா? இதெல்லாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்ச புத்தகங்கள். ஸோ நீங்கள் வந்து மே மாதம் என்னென்னலாம் வாசிச்சிங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புத்தகங்கள்லேருந்து ஏதாவது ஒன்று வாசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களாங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டடா. போன மாதமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான், அப்படி தான் நினைக்கிறேன். அதாவது இதில் இந்த கதையில் வர விஜய சாம்ராஜ்யம், அதில் ஒரு இடம் தான் இந்த. சரி, நான் இவ்வளோ நேரமாக வீடியோ எங்கே பார்த்து பேசிகிட்ருக்கேன்? இங்கேயா? சரி, எங்கே பார்த்து பேசினாலும் இதுக்கப்புறம் இங்கே பார்த்து பேசுவோம். செகண்ட் இப்போ இந்த பாகத்தில் தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? 2 வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, குறிச்சு வச்சிருந்தேன் நானே. 10 years old கோப்பனேகன் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஆள் எலன். இந்த ஊரில் இருக்கக்கூடாது, அந்த ஊரில் அவங்கள வந்து பிடிச்சிட்டு போகிறது, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது. சரி, ஏதோ ஒன்று ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எனது போயிட்டு வரட்டுமா? சரி, கிளம்புறேன்.